Watch full episodes on Jio Hotstar. எங்களால எதுக்கு பறக்க முடியலனா நாங்க 300 வருஷமா பறக்காம அப்படியே இருந்துட்டோம். நாங்க பறந்தோம்னா தூரத்துல இருந்து பிளாக் டிராகன்ஸ் எங்களை பார்த்து மொத்தமா எல்லாரையுமே அழிச்சிடும். நெருப்பு கக்கறத பத்தி சொல்லணும்னா இந்த ரெயின்போ பெரிஸை சாப்பிட்டாதான் எங்களால நெருப்பு கக்க முடியும். ஆனா இந்த பிளாக் டிராகன்ஸ் எங்களை இதை சாப்பிட விடாம தடுத்துட்டாங்க. அதனாலதான் 300 வருஷமா இந்த ரெயின்போ பெரிஸை சாப்பிடாம நாங்க இருக்கோம். எது 300 வருஷமா நடக்காம இருந்ததோ அதை இப்ப நம்ம நடத்தி காட்டணும். சொல்லுங்க, யாரு இந்த ரெயின்போ பெரிய சாப்பிட தயார்? மோட்டோ முதல்ல நீ சாப்பிட்டு காட்டப்பா, அதுக்கப்புறம் பாரு எல்லாரும் சாப்பிடுவாங்க பாரு. என்ன மோட்டு நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நாங்க உன் கூட இருக்கோம், தைரியமா சாப்பிடு. ஓகே ஓகே, நானே முதல்ல சாப்பிடுறேன். இவங்க பேசி பேசியே என்ன திக்க வச்சிருவாங்க போல இருக்கு. இது பச்சை மிளகாய் விட ரொம்ப காரமா இருக்குதப்பா. நாம சாப்பிட்டதா மத்தவங்க இதை சாப்பிடுவாங்க. இப்பவே கண்டெல்லாம் ஓட கட்டுது, இருட்டுது எனக்கு. சூப்பரே, இது ருச்சி ரொம்ப சூப்பரா இருக்குடா. ஆகட்றா. ராணி, நீங்க சொன்னது உண்மைதாங்க. இந்த பெரிஸ மட்டும் சாப்பிட்டோன்னீங்க, வாயிலிருந்து மட்டும் இல்ல காது மூக்குன்னு எல்லா இடத்துல இருந்து நெருப்பு வர போல இருக்கு. இதுக்கே தண்ணி வேணும் போங்க. நீங்களும் சாப்பிடுங்க, நெருப்பு கண்டிப்பா உங்களுக்கு வரும். இல்ல இல்ல, என்னால என் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த பெரிஸ் மேல பிளாக் டிராகன்ஸ்க்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களோட உலகத்துல இந்த ரெயின்போ பெரிஸ ஒரு பெரிய குடோன்ல தான் வச்சிருக்காங்க. குடோனா? ஓஹோ, அதுவும் ரெயின்போ பெரிஸோட குடோனா? பத்துலு சயின்டிஸ்ட் எல்லாரும் வாங்க. நாம முதல்ல செய்ய வேண்டிய வேலை அந்த பிளாக் டிராகனோட ரெயின்போ பெரி குடோனை அழிச்சாகணும். வாங்க போகலாம். ஆமா மோட்டோ, நீ சொன்னது சரிதான். தலை இல்லனா அப்புறம் வால் மட்டும் எப்படி தனியா ஆட முடியும்? பத்துலு, நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசுறேன், நீ தலை வாலிட்டு இருக்கிற. நம்ம இங்க சீரியஸா இருந்தா தான் மத்த டிராகனும் சீரியஸா இருக்கும். இனிமே தலைய பத்தி பேச, ஆனா வாலை பத்தி மட்டும் பேசாத. அடே மோட்டு மொட்டை மண்டையா, இது ஒரு பழமொழிடா. ரெயின்போ பெரிஸ் குடோனு மட்டும் இல்லனா அவங்களால நெருப்ப கக்க முடியாது, புரிஞ்சுக்க. கெடுதலை செஞ்சா நல்லது நடக்கும், முடிவு கெடுதலா இருந்தா எல்லாம் நல்லதுதான். கொண்டாட்டத்தை ஆரம்பிங்க. அடடா, இவங்க கெடுதல் செஞ்சா நல்லதுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தலைக்கீழா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன வெடிக்குதுன்னு தெரியல, சீக்கிரம் போய் பாருங்க. கெடுதல் பண்ணா கெடுதல் மட்டும் தான் நடக்கும். முடிவு கெடுதலா இருக்குன்னா நீங்க கெடுதல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், மை டியர் டிராகன். அங்க பாருங்க, அவங்க அங்க போறாங்க, போய் பிடிங்க. அட கடவுளே, என்னோட கேமராப்பா.
இன்னைக்கு வந்தவங்களா யாருன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? என்னோட இடத்துக்கு வந்து என்னையே அவங்க தைரியமா தாக்கிட்டு போயிட்டாங்க. மகாராஜா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்ககிட்ட மறைச்சிட்டோம் மகாராஜா. இவங்க தான் டிராகனியோட நண்பர்கள். நம்மளோட ஜோசியர் சொன்னாருல்ல, மனிதர்கள் அவங்களுக்கு துணையா இருந்து நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. அப்புறம் டிராகன் மகாராணியோட மகன் டிராகோனி பறக்க கத்துக்கிட்டான், வாயிலிருந்து நெருப்ப கக்க கத்துக்கிட்டான். பறக்க கத்துக்கிட்டானா? ஒருத்தன் பறக்க கத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சா அதை பார்த்து மத்தவங்களுக்கு பறக்கிற ஆசை வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால ஆரம்பத்திலே தடுக்கணும். ஓ, உனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த குயினோட மகனை நீங்க பிடிச்சு என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நீங்க நிறுத்துங்க. ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா குயினோட 2வது மகனை நீங்க இங்க தூக்கிட்டு வந்துருங்க. ஒரு முறை அவங்க நம்ம கையில வந்து சிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக அந்த குயினும் சரி அதுங்களுடைய ஆட்களும் சரி இங்க வந்து மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க சாம்ராஜ்யத்தையே நாம அழிச்சிடலாம். இங்க பாருங்க ராணி, நாங்க பிளாக் டிராகன்ஸோட ஒட்டுமொத்த குடோனி அழிச்சிட்டு வந்துட்டோம். உண்மையை சொல்லணும்னா இப்ப அவங்க கிட்ட எந்த பெரிசுமே இல்ல. அதனால கூடிய சீக்கிரமே அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கணும். உங்க எல்லாருடைய தைரியத்தை பார்த்து நான் இதை துணிச்சலா அறிவிக்கிறேன். இந்த இடத்துல வசிக்கிற எல்லாருமே உங்க கூட பறக்கிறதுக்கும் அப்புறம் நெருப்ப கக்குறதுக்கான ட்ரைனிங்கையும் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறமா யாருமே ஓட மாட்டாங்க. 10 டைம் கம்மியா இருக்குடா. இவங்க வாயில இருந்து நெருப்பு வர வைக்கணும், இவங்க எல்லாரையும் பறக்க வைக்கணும்டா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாத ஐடியா சொல்றா. ஐடியா மோட்டோ, பசங்க இவ்ளோ அவசரத்துல இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்க, சறுக்கியும் விளையாடுறாங்க. இதையே சாக்கா வச்சு பசங்களை மேல இருந்து நாம 2 பேரும் குதிக்க சொன்னோம்னா அப்ப அவங்க நிச்சயமா பறந்தே ஆகணும். என்ன நான் சொல்றது? அட என்னப்பா நீங்க எல்லாரும் அந்த சறுக்கு மரத்துல ஏறி ஏறி சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நேரம் அங்கிருந்து தண்ணில பொத்தாட்டின்னு டைவ் அடிங்கப்பா. அப்புறம் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கும். கமான் டைவ் அடிங்கப்பா. ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க நதியில டைவ் அடிச்சோம்னா அப்ப எங்களுக்கு அடிபடாதா? அட எந்த அடியும் பிடிக்காதுப்பா. நம்பிக்கை இல்லையா? இப்ப பாருங்க, நான் டைவ் அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, ரொம்ப ஈஸி ஆனா சூப்பரா இருந்தது தெரியுமா? சொல்லுங்க, யார் யார் டைவ் அடிக்க போறீங்க? சொல்லுங்க. முதல்ல நான் தான் டைவ் அடிப்பேன். நான் தான். இப்ப நான் என்ன சொல்றேனோ நீங்க அதே தான் பண்ணணும், சரியா? இப்ப நீங்க எல்லாரும் உங்களோட ரெக்கைகளை விரிங்க. வெரி குட். இப்போ உங்க ரெக்கைகளை மேலும் கீழுமா அசைங்க பசங்களா. மோட்டு பத்துலு, என்னால இதை நம்பவே முடியல. எங்க கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரெக்கையை விரிச்சு பறக்க முடியும்னு. இங்க பாருங்க ராணி, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சோண்டு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, எல்லாரும் வாயில இருந்தும் நெருப்பு சும்மா குபிர்னு வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த பெரிச நீங்க எல்லாரும் சாப்பிட்டே தான் ஆகணும். நீங்க மட்டும் தான் சாப்பிட்டாகணும். இல்ல பெரி சாப்பிடுற உத்தரவை என்னால கொடுக்க முடியாது. சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க எல்லாரும் பூவு எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க தானே? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட சொல்லுங்க, உத்தரவு போடுங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுறதுனால சாப்பிடுற எல்லா பொருளும் நேர வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்துடும். அப்புறம் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நல்லா பலமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைச்சிடும். பத்துலு, நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா நீங்க சொல்றதால நான் இதுக்கு உத்தரவு கொடுக்கறேன். எல்லாரும் கேளுங்க. மோட்டு பத்துல குடுக்கறத கண்ணை மூடிக்கிட்டு நீங்க சாப்பிடணும். அவங்க சாப்பிடறத நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்.
சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்தீங்க மோட்டோ? சொல்லுங்க, சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்தீங்க? அட, என்னோட வாயில இருந்து நெருப்பு வந்துருச்சு. போதும் போதும், உங்க நெருப்பை எல்லாரும் வீணாக்காம சேர்த்து வைங்க அந்த பிளாக் டிராகன்ஸுக்காக. கஜா கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் இந்த அளவுக்கு கருகி போகவே இல்லையாப்பா. நான் இவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி வெரி சாரி. வாங்க, நாம இந்த சந்தோஷத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அதோ அவங்க அங்க இருக்காங்க, புடிங்க. வசமா மாட்டினீங்க. வரோம் வரோம். அவங்க பத்துல பிளாக் டிராகன்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னது? என் நண்பன் பத்துலுவ பிளாக் டிராகன்ஸ் கடத்திட்டு போயிடுச்சா? அச்சச்சோ! நான் இப்பவே என் பத்துலுவ காப்பாத்த போக போறேன். கொஞ்சம் நில்லுங்க. இதுதான் அந்த பிளாக் டிராகன்ஸ் விரும்புறாங்க. அவங்க ஒருத்தரை பிடிச்சா மத்தவங்க எல்லாருமே தானே அவங்க கிட்ட போவாங்கன்னு. இதுதான் அவங்களோட சதி திட்டம். அது சதியா இருந்தா இருந்துட்டு போட்டும். இந்த மோட்டு அவன் நண்பன் பத்துல இல்லாம இருக்கவே மாட்டா. இருந்து பழக்கமும் இல்ல. யோ சயின்டிஸ்ட், சிங்கம் சார், சீக்கிரம் கிளம்பி வாங்க. கிளம்புங்கடா. ஐயோமா, கிளம்புங்க. நாங்களும் உங்க கூட வரோம். பத்துருவ விடுவிக்கிறதுக்கு நாம போயே ஆகணும். குயின் பியூட்டினா, நீங்க எல்லாரும் எங்கேயே இருங்க. மோட்டு, உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்டு தான், அதனால நானும் வரேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.